ஏம்மா, சொல்லுங்க. லட்சுமி அக்கா இருக்கா? வண்டிக்கார லட்சுமி அக்கா தெரியுமில்ல? வண்டிக்கார அக்கா லட்சுமி கடை போட்டு விற்கிறாங்களே நைட் கடை. ஆமாம், நைட் கடை போட்டிருக்காங்கல்ல. அவர் வீட்டில் ஒரு பெரியவர் இருக்கார். அவர் யார்? அவரு அந்த அக்காவுக்கு சொந்தமெல்லாம் இல்லை. ஆ அவங்க அதே ஊர் தான். ஆ இந்த லட்சுமி அக்கா ஊரே தான். ஆ ஆனால் அவங்க வந்து சென்னையில் போய் ஒரு 2-3 வருஷம் இருந்துட்டு வந்தாங்க. ஆ இருந்துட்டு வந்து இங்கே இருக்காங்க. இங்கே வந்திருக்காங்களா? இங்கே சொந்த ஊரில் வந்து ஆ வாடகைக்கெல்லாம் வந்துட்டு இருந்தது, வீடு இருந்தது. சரி அந்த ஐயாவோட சம்சாரம் ஒரு 10-12 வருஷத்துக்கு முன்னால் இறந்துட்டாங்க. சரி அப்புறம் இந்த ஐயா இந்த பசங்களையெல்லாம் 2 பேர்த்தையுமே பார்த்து படிக்க வச்சு எல்லாம் பண்ணி வேலை வாங்கி கொடுத்து எல்லாம் பண்ணியாச்சுல்ல. சரி பசங்க என்ன பண்ணாங்க, ஆ அங்கே 2 பேருமே லவ் பண்ணி லவ் மேரேஜ் பண்ணிட்டாங்க. சரி செலவே இல்லை. செலவு இல்லை. ஆமாம், அந்த மாதிரி பண்ணிட்டாங்க. அப்புறம் அதனால என்ன பண்ணாங்க, இந்த வீடு இருக்குல்ல, அங்கே வீடு இல்லை பசங்களுக்கு. கொஞ்சம் வாடகைக்கு இருக்குது, கொஞ்சம் பணம் இருக்குது, இருந்தாலும் பத்தாது. பற்றாக்குறைக்கு இந்த வீட்டை விற்று கொடுத்ததுன்னா எங்களுக்கு ரொம்ப சௌகரியமாக இருக்குது, அங்கே ஒரு வீட்டை வாங்கிக்கலாம் அப்படின்னு. வீட்டை வாங்கிட்டு உங்களுக்கு மாதம் மாதம் ஒரு பணம் அனுப்பிடுறா அப்படின்ட்டு. சரி பசங்க இவ்வளோ இருந்தாலும் வீடு வாடகை விட்ட வீடு என்ன நம்மளுக்கு கொடுத்துட்டா வம்பு தானே அப்படின்ட்டு நினச்சிருக்கிறாரு. இருந்தாலும் பசங்க நல்லா இருக்கணுமே அப்படின்ட்டு 2 பசங்களுக்குமே என்ன பண்ணியிருக்காங்க, அவங்க 2 பேர் பசங்க என்ன பண்ணியிருக்காங்க, நம்ம 2 பேரும் பாதி பாதி பங்கி வச்சுக்கலாம் அப்படின்ட்டு இருக்காங்க. அதே மாதிரி பாதி பணத்தை ஆளுக்கு பாதி கொடுத்துட்டாரு. இவருக்கு மாதம் மாதம் கொடுக்குறேன்ட்டு. மாதம் உங்களுக்கு கொடுக்க அனுப்புகிறேன்ட்டு அனுப்புவோம். நாங்கள் நல்லா பார்த்துக்குவோம். அப்பப்போ வந்து முதியோர் இல்லத்தில் சேர்த்தி விட்டுற பணம் கட்டி நாங்கள் மாதம் மாதம் வந்து பார்த்துக்குறேங்கப்பா, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் நல்லா இருக்கலாம். இங்கே இருந்துட்டு எங்கள் கூட இருந்துட்டா பிரச்சனை வந்துகிட்டே இருக்குது. அதனால் வந்து அவங்களும் எல்லாம் வேலைக்கு போகிறவங்க, அவங்களுக்கு எதுக்கு சிரமம், நீங்கள் இங்கே முதியோர் இல்லத்தில் இருந்தால் இப்போ எல்லா வசதியுமே இருக்குது அப்படின்னு சொல்லி பண்ணியிருக்காங்க. அப்புறம் சரின்ட்டு இவங்களும் இந்த ஐயா எல்லாம் பண்ணி கொடுத்துட்டாரு. அப்புறம் முதியோர் இல்லத்தில் வந்து அங்கே போனீங்கன்னா எதுவுமே கேட்க மாட்டாங்க. போனதும் உள்ளே வாங்கன்னு கூப்பிட்டுக்குவாங்க. அதானே நான் எல்லாமே பேசி முடிச்சுட்டு வந்துட்டோம், நீங்கள் போனால் சரி அப்படிங்கிறாங்க. அப்புறம் சரின்ட்டு முன்னால் இறக்கி விட்டுட்டு அவங்க சலூனு கார் எடுத்துகிட்டு போயிட்டாங்க. நீங்கள் போய்க்குங்க, நாங்கள் எல்லாமே முதலையே பேசி முடிச்சிட்டோம் அப்படின்னு. அப்புறம் போய் போகிறாரு உள்ள, வாட்ச்மேன் உள்ளே விட மாட்டேங்கிறாப்புல. அப்புறம் புதுசாக யாரோ வர்றாங்க, எதுக்காக வர்றாங்க அப்படிங்குதா. அப்புறம் உள்ளே இருக்கிறவங்க பார்த்துட்டு அவங்க பெரியவராக இருக்காங்க, என்ன இதுன்னு கேட்டு, அப்படி இல்லை இந்த இடம் வந்து பணம் கட்டாத அனாதாசிரமம் தான், அதனால வந்து இதில் வந்து ஃபுல்லாகிடுச்சு, இருந்தாலும் அந்த மாதிரி தான் இருக்கிறாங்க, பணம் கட்டி யாரும் இல்லை அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆமாம். அப்புறம் என்னடா பண்ணுறது, நம்ம பசங்க இப்படி ஏமாற்றிட்டாங்களே அப்படின்ட்டு அழுகாத குறைய என்ன பண்ணுறது அப்படின்ட்டு கையில் காசும் இல்லை. அப்புறம் சரின்ட்டு என்னடா பண்ணுறது கடவுளே அப்படின்ட்டு நினச்சிட்டு என்ன பண்ணுறது, ரோட்டில் அப்படியே அவருக்கே மன சங்கடம் வந்து போயிருக்கிறாரு. போய் ஒரு கடை முன்னால் உட்காண்டாரு. கடை லாக் பண்ணியிருக்காங்க அன்னைக்கு, அந்த கடை பூட்டி இருக்குது. பார்த்துட்டு அங்கே உட்காந்துக்கலாம், திண்ணை இருக்குது, சௌரியமாக உட்காந்துக்கலாம் அப்படின்ட்டு உட்காந்துட்டாராமா. உட்காந்துட்டு என்னடா பண்ணுறது அப்படின்ட்டு போகிறாங்க வர்றாங்க எல்லாம் பார்த்து போகிறாங்களாமா. அந்த ஐயா உட்காந்துருக்காங்க, யாருமே கண்டுக்க மாட்டேங்கிறாங்க. யாரும் கண்டுக்குவாங்க, வயசானவங்க கண்டா யாராச்சும் கண்டுக்குவாங்களா, யாரும் கண்டுக்கல. அப்புறம் அந்த ஐயா என்னன்னு மன சங்கடமாக ரொம்பவுமே வேதனையாக இருக்குதுன்ட்டு அப்படியே அந்த திண்ணையில் அப்படியே படுத்து தூங்கிட்டாராமா. தூங்கிட்டு மறுபடியும் எந்திரிச்சு உட்காந்து பார்க்குறாமா, யாருமே கூப்பிடல, பொழுதாகி போச்சு. அப்போ தான் இந்த லட்சுமி அக்கா கடை நடத்துவாங்கள்ல, அப்போ அந்த வழியாக வந்திருக்குது. பார்த்துட்டு இந்த மாதிரி பார்த்துட்டு இந்த மாதிரி அந்த ஐயா முதலையே பார்த்துருக்குது அந்த அம்மா. முதலையே இந்த வக்கீல் ஆஃபீஸுக்கு வருமாமா போவாங்களாமா. அந்த அம்மா இறந்தாங்கல்ல, அது ஆக்சிடென்ட் தான் இருந்திருக்குது. அதுக்கு பணம் ஏதோ வரவிட்டு இந்த ஐயா அப்பப்போ போவாங்களாமா. இந்த அம்மாவும் அப்போ அந்த வக்கீல் ஆஃபீஸுக்கு போயிருக்காங்க ஏதோ கேஸ். அப்போ பார்த்த இதுக்கு சரி அந்த ஐயா தானே இங்கே வாங்க அப்படின்ட்டு, இப்போ 2 பசங்க பார்க்கலின்னா என்ன, நான் பார்க்குறேன் அப்படின்ட்டு கூட்டிகிட்டு வந்திருக்காங்க. நாங்கள் சாப்பிட்றது எங்கள் மாதிரி கடை இருக்குது, வேணுங்கிற சாப்பிட்டுங்க அப்படின்ட்டு அப்படி போட்டிருக்காங்க. அப்புறம் அந்த ஐயா இப்போ சும்மா உட்காந்துருக்க முடியுமா, பார்த்தாரு ஒரு வாரம். சரி அவங்க செய்கிற வேலையெல்லாம் பார்த்தாங்க. சரி அவர்னால முடிஞ்ச வேலையெல்லாம் செய்வார்ல, அதம்மா தட்டு கலவுறது, டம்ளர் கலவுறது, இந்த இலையை எடுக்கிறது, இதையெல்லாம் பார்த்துட்டாங்க.
அப்புறம் நம்ம இந்த வேலையை செஞ்சா என்னன்ட்டு அவர் செஞ்சுட்டு சரி. சாப்பிட்டு நிம்மதியாக இருந்திருக்கிறாரு. ஆ. இப்படியே 2 வருஷம் ஓடி போச்சு. 2 வருஷம் ஓடி போச்சு. 2 வருஷம் ஓடி போச்சு. ம். அதில் இடையில வந்து சின்ன மகன் வந்து ஒருக்கா வந்திருக்காப்புல. சரி. அந்த கடைக்கு எதாச்சியாக வந்துடுது. ம். எதாச்சியாக வந்ததுன்னா அவங்க அப்பான்னு அப்பாவுக்கு மகனுக்கு சரி இங்கே வருவாங்கன்னு தெரியாது. சரி. அப்பா இங்கே இருக்காருன்னு மகனுக்கும் தெரியாது. ம். அப்புறம் 2 பேருமே பார்த்துட்டு கண்டுக்காத மாதிரி இருந்துட்டாங்க. சரி. அப்போ மகனை பார்க்கும்போது அப்பாவுக்கு ஒரு மாதிரி இருக்குமல்ல, ஆமா. அதை அந்த அம்மா கவனிச்சிடுச்சு. இது யாருமே உங்களுக்கு தெரிஞ்சவங்களா என்ன அது கேட்க முடியும், சின்ன மகன் சொல்ல முடியும், ம். அப்படிங்களா சொல்ல முடியும். இருந்தாலும் கண்டுக்காம எதுவுமே பேசாமல் போகிறாரு. ம். நானும் கண்டுக்காமல் இருந்துட்டு என்ன பண்ணுறது ம். அப்படின்னு சொல்கிறேன். ம். அப்புறம் மறுபடியும் வாங்கணும் கூப்பிடல, ஒன்றும் கூப்பிடல. ம். அப்புறம் செத்தாலும் இனி வரமாட்டாங்க, நான் செத்தாலும் வரமாட்டேன், இங்கே தான் இருப்பேன், என்ன பண்ணுறது அப்படின்ட்டு பசங்க 2 பேர் இருந்து என்ன பிரயோஜனம், அவங்க பாட்டில் இருக்கிறாங்க, நான் இங்கேயே இருந்துக்கிறேம்மா அப்படின்ட்டு இங்கேயே இருக்கிறாரு. இப்போ அதுதான் நடந்துட்டுருக்கா. இப்போ 5 லட்சம் ரூபா வந்திருக்குது. அந்த அம்மா ஆக்சிடெண்ட்டில் இறந்தாங்கல்ல, அந்த ஐயாவோட சம்சாரம், அந்த பணத்தை வந்து இவங்களுக்கே கொடுக்குறதா சொல்லிட்டாங்க. கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க. நான் கொடுக்கல. கொடுத்தா வந்து அந்த லட்சுமி அக்கா என்னங்கிறாங்க, நான் வந்து அனாதை ஆசிரமத்துக்கு இந்த மாதிரி ஏதோ செலவு பண்ணிடுவேன், இந்த ஐயா பணம் வேண்டாம் அப்படின்னு அந்த அக்கா சொல்லிட்டு இருந்தது. அப்புறம் அது போக இப்போ எப்படின்னா அந்த அந்த ஐயா இங்கேயே இருந்துக்கிறேன், நான் இனி மகன் வீட்டுக்கு போகிற மாதிரி இல்லை சரி அப்படின்னு சொல்லியிருக்குது. சரி. எப்படி பணத்தையும் கொடுத்துட்டாரு அவர்? பணம் இன்னும் வரல, வந்தாச்சாமா கொடுத்துறதா சொல்லியிருக்கிறாங்க. சரி. பசங்களுக்கு கொடுக்கறதுல இங்கேயே தான் இருக்கிறது. சரி, அவ்வளோதான். ஆனால் இவங்க நல்லா பார்த்துக்கிறாங்க. 2 வருஷம் இருந்து எந்த பிரச்சனையும் இல்லை, நல்லா பார்த்துக்கிறாங்க. அப்புறம் அதுக்கு மேலே என்ன வேண்டி கிடக்குது? அவ்வளோதான், வயசானவனுக்கு அதான்